எப்போதும் நம்ம செய்கிற மேகி மசாலா கூட நம்ம மசாலாவும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாதம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம், ஒரே ஒரு குடமிளகாய், பாதி கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் மேகி பாக்கெட்லேயே கொடுத்துருக்க மசாலாவும் இது கூட சேர்த்து 2 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா இது போல் வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் ஒரு பாக்கெட்டுக்கு 200 ml தண்ணி கணக்கு. நான் இன்றைக்கி 3 பாக்கெட் சேர்க்குறதுனால 600 ml தண்ணி வச்சு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இது போல் கொதி வந்ததுக்கு அப்புறம் மேகியை சேர்த்துக்குங்க. மேகியை சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆகிடும். ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் கடைசியாக நீங்கள் முட்டை கூட பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட மேகி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.